வணக்கம். இன்னைக்கு 20 டிசம்பர் 2021 டைம் வந்து கரெக்டாக 10:40 ஆகுது, 19 ஆகுது. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்ததே லேட்டு. இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணதே 13வது கேண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் வரும்போதே மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு. இன்னைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. எனக்கு ஒரு 13,000 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிது. ஆக்சுவலாக அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஜஸ்ட் அதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்கில் நான் வந்து 9:28க்கு தான் ஃபஸ்ட்டு ஆர்டரே எடுத்தது எனக்கு. அதாவது 9:28க்கு தான். அதாவது 13வது கேண்டில் நான் வந்தக்கப்புறம் தான் செட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ண முடியல, நான் ஆன் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு போயிட்டேன். பார்த்தீங்கன்னா 9:28 இந்த கேண்டல்லேருந்து தான் எடுத்தது. 9:28 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 9:29க்கு ஒரு செல்லு. அதாவது 9:28 அப்புறமா 9:29க்கு ஒரு செல்லு, திரும்ப 9:34க்கு ஒரு பையி. அதாவது 9:28 9:29க்கு ஒரு செல்லு, 9:34க்கு பையி. அப்போ கடைசியாக வந்து 9:42க்கு ஒரு செல்லு. திரும்ப வந்து ஹைப்ரிட்டில் வந்து 9:39க்கு ஒரு செல்லு, 9:42க்கு ஒரு செல்லு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1 1 2 2 4 4, அதாவது கடைசியாக வந்து 4 லாட் வரையும் இன்க்ரீஸ் ஆச்சு. அது எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்றதை நான் ஜஸ்ட் இதில் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எம்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 13,000 கிட்ட ப்ராஃபிட் வந்தது. அது எப்படி வந்ததுன்றதை நான் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்ன நடந்திருக்கு, எப்படி வந்ததுன்றதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாத காரணத்தினால ஜஸ்ட் ஆர்டர் புக்கில் சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து 9:28, ஃபஸ்ட்டு மார்னிங் 9:28க்கு ஒரு கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. 34,900 கால் ஆப்ஷன். அதாவது 200 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் த மணி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா ஹைப்ரிட் பண்ணும்போது 9:28க்கு கால் ஆப்ஷன் இங்கே பை ஆகிருக்கு. அது பை ஆகிட்டு 9:28க்கு பை ஆகிட்டு அடுத்த நிமிஷமே அந்த கால் ஆப்ஷன் வந்து சிக்னல் மாறினதுனால 368லேருந்து 329க்கு செல் பண்ணிடுச்சு. இது 9:29க்கே இம்மீடியட்டாக, அதாவது அடுத்த நிமிஷமே. இது 9:29 கேண்டில் செல் பண்ணிவிட்டு திரும்ப புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கு. அதுதான் இங்கே பார்க்குறோம் நம்ம. 9:29 21 செகண்டுக்கு 34,400 புட் ஆப்ஷன் 311க்கு பை ஆகிருக்கு. திரும்ப 9:34க்கு அந்த புட் ஆப்ஷன் பை சிக்னல் வந்ததுனால என்ன ஆயிருக்குன்னா அதை கட் பண்ணியிருக்கு லாஸில். அதாவது புட் ஆப்ஷன் 311 பை ஆகிருக்கு, 280 செல் ஆகிருக்கு. 9:34க்கு 9:34னா சார்ட்டில் இந்த இடம் 9:34க்கு செல் பை ஆனது போது என்ன ஆயிருக்குன்னா இந்த புட் ஆப்ஷன் பை ஆனதை கட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் 2 லாட் பை ஆயிருக்கு. ஏன்னா இங்கே தான் ஹைப்ரிட் ஆகுது. எங்கே 9:34க்கு ரோபோவில் பார்த்தா கூட தெரியும். 9:34க்கு 2 லாட் பை ஆயிருக்கு. அதாவது இது வந்து புட் ஆப்ஷன் எக்ஸிட், திரும்ப வந்து கால் ஆப்ஷன் வந்து 2 லாட் பை ஆயிருக்கு. இந்த இடத்துல திரும்ப 2 லாட் கால் ஆப்ஷன் பை ஆனது 9:34க்கு. 9:38க்கு அந்த கால் ஆப்ஷன் திரும்ப வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஆகிட்டு 9:38க்கு 9:38னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 9:38 39 இந்த இடத்துல கால் ஆப்ஷன் எக்ஸிட் ஆகிட்டு 2 லாட் புட் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் புட் ஆப்ஷன் 34,400 புட் ஆப்ஷன் 2 லாட் பை ஆகிருக்கு. அதாவது சார்ட்டில் சொல்ல போனால் இந்த இடத்துல 2 லாட் பை ஆகிருக்கு புட் ஆப்ஷனு. இதில் பார்த்தாலும் நமக்கு தெரியுது புட் ஆப்ஷன் இங்கே 2 லாட் பை ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் 2 லாட் இந்த இடத்துல பை ஆனது, மறுபடியும் புட் ஆப்ஷன் பை ஆனது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. என்ன ஆயிருக்கு? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு 9:42க்கு. அதாவது இங்கே பை ஆனது 9:42 இந்த டைமில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சிருந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அது இதில் புட் ஆப்ஷன் எஸ்எல் ஹிட்ன்றது வருது கிளியராக. வந்தக்கப்புறம் திரும்ப 9:42க்கு முதல்ல 1 பை ஆச்சு புட் ஆப்ஷன், அப்புறம் 2 பை ஆச்சு, இப்போ 4 லாட், அதாவது 4 லாட் பை ஆகிருக்கு புட் ஆப்ஷன். என்ன டைமுக்கு? 9:42க்கு 9:42க்கு 4 லாட் பாருங்க தெரியுது. 9:42க்கு 1 34,400 புட் ஆப்ஷன் 1 2, அதாவது 1 + 2 + 1 மொத்தம் 4 லாட் பை ஆகிருக்கு. 313ல் பை ஆனது நாம் ப்ராஃபிட் டார்கெட் செட் பண்ணி வச்சது 486 வரையும் மேலே போயிருக்கு புட் ஆப்ஷன். ஸோ ரோபோவில் பார்க்குறோம் 9:42லேருந்து 10:15க்கு ப்ராஃபிட் ரீச்சுடுன்ற இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. அதாவது 10:15க்கு ரோபோவில் பார்க்குறோம்
10 மணி 15 நிமிஷத்துக்கு நம்ம ப்ராஃபிட்டு ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி 13,000 ரூபா கிட்ட. அதாவது கால் ஆப்ஷனில் 2,400 ரூபா லாஸு, புட் ஆப்ஷனில் 15,420 ரூபா ப்ராஃபிட்டு. ஓவரால் ஒரு 13,000 கிட்ட ப்ராஃபிட் ஆகிருக்கு. மொத்தம் 10 லாட்டு ட்ரேட் ஆகிருக்கு. ஓவரால் 10 லாட்டுனா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3+3 10 லாட், அதாவது மொத்தம் 10 லாட் ட்ரேட் ஆகிருக்கு. 1 2 நம்ம இதுலேயே பார்த்துடலாம். 10 லாட், அதாவது இதில் வந்து இதில் 175, இதில் 75, டோட்டலாக 10 லாட் ட்ரேட் ஆகிருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.